இந்த நாள் சிறப்பாக ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மன்னா, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 17 பின்பகுதி. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். பாருங்கள், சீரியாவின் அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண அவன் சொல்கிறான் தன் ஊழியர்காரர்களெல்லாம், இந்தந்த இடத்துல ஸ்தலத்தில் பாளையம் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி தன் ஊழியர்கார்ட்ட ஆலோசனை பண்ணினான். உடனே ஆனாலும் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, இதையெல்லாம் அறிகிறார். அவர் தீர்க்கதரிசி இல்லையா? அதனால் உடனே இஸ்ரவேல் ராஜாட்ட ஆள் அனுப்பி, இந்த இடத்துக்கெல்லாம் போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க, சீரியர் அங்கே இறங்குவாங்க, பாளையம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இப்படி அநேக தரம் இப்படி சொல்லி இந்த இஸ்ரவேலின் ராஜாவை இஸ்ரவேலர்களை காத்து கொள்ளும்படியாக அவன் எச்சரிப்பு கொடுக்குறான். அவங்க அதே மாதிரி தங்களை காத்து கொள்கிறாங்க. இந்த காரியத்திற்கு சீரியா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் ஆகிடுது. இருதயம் குழம்பிட்டு தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து அவன் என்ன சொல்கிறான், இஸ்ரவேல் ராஜாவுக்கு நம்மகிட்ட இருக்கிற யார் உளவாய் இருக்கிறான், யாரோ போய் சொல்கிறீங்க, நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கே போய் யார் அதை சொல்கிறா, அதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல மாட்டிங்களா, எனக்கு சொல்ல மாட்டிங்களான்னு கேட்குறான். அப்போ ஊழியக்காரர் சொல்கிறாரு, இல்லை அப்படி இல்லை ராஜாவே, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளை கூட இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான்னு சொன்னான். அப்படியா? அப்போனா அந்த மனுஷனை நம்ம பிடிக்கணும், ஆள் விட்டு அவன் எங்கே இருக்கிறான்னு பாருங்கன்னு தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே அங்கே ரதங்களையும் குதிரைகளையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்புகிறான். அவங்க ராக்காலத்தில் போய் பட்டணத்தை சுற்றி வளைச்சு கொள்கிறாங்க. தோத்தான் பட்டணத்தை சுற்றி வளைச்சு கொள்கிறாங்க. அப்போ தேவனுடைய மனுஷனாகிய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே பார்க்கும்போது, இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அவன் மலையில் இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா பட்டணத்தை சுற்றியில் இருக்கிறாங்கன்னு வேலைக்காரன் ஒடியாந்து சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம், இப்படி எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறாங்களே, ரதங்கள் குதிரைகள் இராணுவ வீரர்கள்லாம் பலத்தவர்களாய் சூழ்ந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எலிசா விண்ணப்பம் பண்ணி அப்போ தான் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர், கர்த்தாவே, எனக்கு தெரியும்ப்பா, அவங்கள காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் நீர் பெரியவர், என்னை சுற்றிலும் நீர் வேலியடித்து பாதுகாத்து கொண்டு எனக்கு தெரியும். ஆனால் அந்த வேலைக்காரன் பயப்படுறான். அவனுடைய கண்களை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரணும்னு சொன்னவனை தான் இப்போ நான் வாஸ்த வசனத்தின்படி உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்போ மலையில் இருக்கிறாங்க இவங்களை சுற்றிலும், எலிசாவை சுற்றிலும் அவர் பாதுகாக்கிறார். இதுவரைக்கும் அவன் மாம்ச கண்களிலே சீரியா ராஜா அனுப்பின ரதங்கள் குதிரைகள் இராணுவ வீரர்களை பார்த்தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அவன் ஆன்மீக கண்களை திறந்தபோது எலிசாவை சுற்றிலே இருக்கிற அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகளை அவன் பார்த்து நிறைந்த அந்த மலை நிறைந்திருக்கிறத அவன் பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது. பாருங்கள், அவர்கள் உடனே அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படியாக செய்யும்னு சொன்னோன்னே எலிசாவினுடைய வார்த்தைகளின்படியே கண்மயக்கம் உண்டாயிருது. உடனே எலிசா இறங்கி அவர்களை நோக்கி, இது வழி இல்லை, நீங்கள் எப்படியோ வரீங்க, வாங்க, நான் உங்களை என் பிறகே வாருங்க, நான் உங்களை நீங்கள் தேடுகிற மனுஷனை நான் உங்களுக்கு வழி நடத்துவேன்னு சொல்லி எலிசாவே கூட்டிகிட்டு போய் சமாரியாவில் கொண்டு போய் விட்டுறான். அப்போ சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜா அப்போ சொன்ன உடனே, ஆண்டவரே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்துடணும்னு சொன்னோன்னே கண் திறக்கப்படுது. அப்போ அவங்கெல்லாம் சமாரியாவின் நடுவில் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என்ன சொல்கிறாரு, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா? தகப்பன் ஸ்தானத்தில் வச்சுருக்கார் ராஜா எலிசாவை. ஏன்னா எல்லாமே அவர் மூலமாக தான்
காக்கப்படுறாங்க. தகப்பனே நான் இவர்களை வெட்டி போடலாமான்னு, இல்லை இல்லை நீங்கள் வெட்டக்கூடாது, நீங்கள் பட்டயத்தாலேயோ உங்களுடைய வில்லினாலே சிறையாக்கி இங்கே கொண்டு வந்திருந்தீங்கன்னா வெட்டலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை, நான் தானே அழைச்சிட்டு வந்தேன். அதனால் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்தில் அவர்கள் போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு கொடுத்து எதிர வைங்கன்னு சொன்னோன்னே நல்லா விருந்து பண்ணி அவர்களை அனுப்பி விடுறாங்க. அதற்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தில் சீரியரின் தண்டுகள் வரவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக நம்மை சுற்றில எத்தனை பேர் சுற்றி வளைத்து கொண்டாலும் நம்மை சுற்றி அவர் அக்கினி ரதங்களையும் குதிரைகளையும் வைத்து பாதுகாப்பார். அவர்களோடு இருப்பவை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராயிருக்கிறார், பலத்தவராயிருக்கிறார். எனவே அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. எனவே அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேவன் பெரியவர், நம் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் உருவாக்கினவர், அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீர் பெரியவர் ஆண்டவரே. அவர்களோடு இருப்பவரை பார்க்கலும் எங்களோடு இருக்கிறவர் நீர் பெரியவர், வல்லமை உடையவர், மகத்துவம் உள்ளவர். அவர்களை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர் பெரிய தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்படியாய் ஆண்டவரே, எலிசாவை சுற்றிலும் நீர் கர்த்தாவே அக்கினி மயமான ரதங்களையும் குதிரைகளை வைத்து பாதுகாத்து கொண்டீரே, அதுபோல எங்களையும் நீர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீர். அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உம்மை நம்பி வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்றே கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. வெளிப்படுத்த விசேஷம் 11:19. இன்றைய கேள்வி: எது யாருக்கு உதவியாக எதை திறந்து எதை விழுங்கினது? எது யாருக்கு உதவியாக எதை திறந்து எதை விழுங்கினது?